இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாண்ட வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் தலையை மொட்டை அடிக்க மாட்டான். எல்லா நேரத்திலையும் தலையை மொட்டை அடிக்க மாட்டான். சில பேருக்கு ஒரு வளமை இருக்கும், ஆவுன்னா தலையை மொட்டை போட்டுருவாங்க, தலையை மொட்டை போடுவாங்க. தலையை மொட்டை போடுவது அவ்வளவு நல்லதல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறுமை நாள் நெருங்கும் போது உலகத்துல யாரும் தப்பா நினைக்க கூடாது, நான் ஹதீஸுல் உள்ளதான் சொல்றேன். மறுமை நாள் நெருங்கும் போது உலகத்துல நிறைய கொள்கைகள் தோன்றும், புதிய புதிய கொள்கைகள் தோன்றும், வழிகேடுகள் உருவாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபிகள் கேட்டாங்க, இந்த வழிகேட்டுடைய அடையாளம் என்ன என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன என்ன தெரியுமா? சீமாஹும் தஹலீக், மொட்டை போடுவாங்க. ஒரு ஹதீஸ் அல்ல, பல ஹதீஸ். சீமாஹும் தஹலீக், சீமாஹும் தஹலீக், மொட்டை போடுவாங்க. அதனால நாங்க என்ன செய்யக்கூடாது, சில பேருக்கு ஆவோனா மொட்டையை போடு. சில பேருக்கு இப்படி ஒண்ணு இருக்கும், தலையில முடிய வச்சுட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் முடி வந்தா போதும். கொஞ்சம் முடி இருந்தா அதுக்கப்புறம் தலையில வருத்தம், அந்த வருத்தம் என்ன இருந்தா அது வேற செய்தி. அப்படி இல்லாம சும்மா மொட்டை கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. எல்லாம் புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரை விடவும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தப தாபியின்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த குலஃபாக்களே, உலமாக்களே, இந்த உம்மு ஜவாயாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு நிறைந்த இஹ்வான்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நல்ல விடயங்களை பேசி கேட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பை அதிகமாக பெற்று ஈமானில் உயர்வு பெறும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளட்டுமா. அன்பு நிறைந்தவர்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, நாம் இந்த ஷமாயிலு திர்மிதியில் முதலாவது நாள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடைய மகத்துவத்தை நாம் படித்தோம். இரண்டாவது நாள் இந்த கிதாபுடைய முஸன்னிஃப் இமாமுனா திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய வரலாறுகளை நாம் இரண்டாவது நாளிலே படித்தோம். இன்றைய நாளில் நாம் நேற்று சொன்னது போல இன்றைய நாளில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய படைகோலம் எவ்வாறு இருந்தது என்பது சம்பந்தமாக இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவது பாடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய படைகோலம் எவ்வாறு இருந்தது, எவ்வாறு அவர்கள் படைக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களுடைய உருவம் எவ்வாறு காணப்பட்டது என்பது சம்பந்தமாக வரக்கூடிய பாடம் தான் முதலாவது பாடம். அதிலே முதலாவது அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படுகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ பித்தவீலில் பாஇன் வலா பில் கஸீரி வலா பில் அபியலில் அம்ஹகி வலா பில் ஆதமி ولا بالجعد القتتي ولا بالصبت بعثه الله تعالى على رأس 40 سنة فأقام بمكة 10 سنين وبالمدينة 10 سنين فتوفاه الله تعالى على رأس 60 سنة وليس في رأسه ولحيته 20 شعرة بيضاء. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையான உயரமுள்ளவர்களாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்படவில்லை என்றும்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையான உயரம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்பதாகவும், அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெள்ளையாக இருந்தாலும் கடும் வெள்ளையாக, அதாவது சுண்ணாம்பு போன்ற வெள்ளையுடையவர்களாக அவர்கள் இருக்கவில்லை என்றும், அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி சுருண்ட முடியாக இருக்கவில்லை என்றும், அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி பெண்களுடைய முடியை போல, அதாவது பெண்களுடைய முடி எவ்வாறு நேராக, பெண்களுடைய முடி எவ்வாறு அதாவது வழிந்தோடக்கூடிய தண்ணீர் போல இருக்குமோ அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி காணப்படவில்லை என்றும், அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய உடம்பிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் இரண்டும் விசாலமானதாக, அதே போல தன்னுடைய முடியுடைய ஜடை காதுடைய, அதாவது காதுடைய சுனை அளவு அவர்களுடைய ஜடை நிறைந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உருவம் காணப்பட்டது என்பது முதலாவது. அதே போல இரண்டாவது ஹதீதுகளிலே வரக்கூடிய செய்திகளாக காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்களுடைய அங்க அடையாளங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு இருந்தார்கள், அவர்களுடைய அழகு எவ்வாறு காணப்பட்டது என்பது சம்பந்தமாக நிறைய ஹதீதுகள் வரலாற்றிலே நாம் ஹதீதுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொதுவாகவே ஒரு வார்த்தை சொல்லலாம், பரிபூரணமான அழகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாகவே ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நபிமார்களை அல்லாஹு தஆலா அழகானவர்களாக படைத்திருக்கிறான். நபிமார்கள் அழகானவர்கள், நபிமார்கள் அழகிய தோற்றமுடையவர்கள், அதே போல அழகிய வார்த்தைகள் கொண்டு பேசக்கூடியவர்கள், அவர்களுடைய சத்தம் அழகானதாக இருக்கும், உருவமும் அழகானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப எல்லா நபிமார்களும் பொதுவாகவே அழகுடையவர்கள் என்று வரும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அழகில் மிக நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது முதலாவது வானத்தில் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இருந்தார்கள். மூணாவது வானத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் சொல்லும் போது மூணாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் காணப்பட்டதாக ஹதீதிலே வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூணாவது வானத்துடைய கதவை தட்டும் போது யார் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். அப்படியா, கூட யார் இருக்கிறார்கள்? சொன்னார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மர்ஹபன் பின் நபி ஸாலிஹ் வர் ரஜுல் ஸாலிஹ் வன் நபி ஸாலிஹ், நல்ல மனிதரே, நல்ல நபியே வருக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வரவேற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள். நபிமார்களில் மிக அழகுடையவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்கள் ரொம்ப அழகானவர்கள். நாம குர்ஆனிலே படிக்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அழகை கண்டு அந்த காலத்திலே இருந்த பெண்கள் பழத்தை கையிலே வைத்து அறுத்து தங்களுடைய கைகள் அறுபட்டும் அவர்களுக்கு அறுபட்டது தெரியாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அழகில் மயங்கி கைகள் அறுபட்டு
இரத்தம் ஓடுவதை கூட தெரியாமல் பெண்கள் இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகு என் அழகில் பாதி என்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹதீஸ்ல அப்படியே வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகு என் அழகில் பாதி. பாதி என்றா என்னங்க? அப்ப பரிபூரண அழகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் இமாம் கஸ்தலானி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் மவாஹிபுல் லதுன்னியா என்ற கிதாபில ஒரு செய்தி எழுதுவாங்க. என்ன செய்தி தெரியுமா? சொல்றாங்க, இமாம் கஸ்தலானி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு முறை இருக்கிறது. ஏலம் நீ அறிந்துகொள், அன்னமின் தமாமில் ஈமானி பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஈமான் கொள்வதிலே உள்ள பரிபூரணத்துவம் என்ன தெரியுமா? பரிபூரணத்துவம் என்ன தெரியுமா? சொல்றாங்க கஸ்ஸலானி இமாம், பி அன்னல்லாஹ தஆலா ஜஅல ஹல்க பதனிஹி ஷரீப் அலா வஜ்ஹின், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் அவர்களுடைய உடம்பை படைத்திருக்கிறான். எப்படி தெரியுமா? அதற்கு முன்னாலும் அப்படி ஒரு அழகு படைக்கப்படவில்லை, அவர்களுக்கு பின்னாலும் இனிமேல் அப்படி ஒரு அழகு உலகத்தில் படைக்கப்பட மாட்டாது. இப்படி ஈமான் கொள்வதுதான் நம்முடைய கடமை. ஈமானுடைய பரிபூரணத்துவம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னாலும் அவர்களை போன்ற அழகான ஒருவர் உலகத்தில் படைக்கப்படவில்லை என்று ஈமான் கொள்வதுதான் நம்முடைய ஈமானுடைய பரிபூரணத்துவம் என்று இமாம் கஸ்ஸலானி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லுவார்கள். பின்னால் இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அழகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகின் பாதி என்றால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்டு கைகளை அறுத்துக் கொண்ட பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகை அல்லாஹ் பரிபூரணமாக மக்களிலே காட்டாமல் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த பரிபூரணமான அழகை ஒரு மனிதன் துனியாவில் பார்க்க முடியாது. அதை எங்க பார்க்க முடியும்? சுவனத்தில் நாம் அந்த அழகை காணலாம். சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், ஸல்லல்லாஹு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அழகை கண்டு பெண்கள் கைகளை அறுத்துக் கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உண்மையான அழகை உலகத்தில் கண்டிருந்தால் எல்லா பெண்களும் தங்களுடைய இதயங்களை கிழித்துக் கொண்டிருப்பார்கள் என்றா. அல்லாஹு தஆலா அந்த அழகை வெளியிலே காட்டாமல் மறைத்து வைத்திருந்தான். சில சின்ன சஹாபாக்கள், சின்ன ஆட்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பரிபூரணமான அழகை சில சஹாபிகள் பார்த்திருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிபூரணமான அழகை முகத்தில் கண்டேன். அவங்க சொல்றாங்க, என்ன நடந்தது? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு தடவை என்னுடைய கையில ஒரு கம்பை வச்சுட்டு என்னுடைய அடிமை தவறு செய்தான், அவரை அடிக்க நான் கையை ஓங்கினேன். என் அடிமைக்கு நான் அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினேன். ஓங்கும் போது எனக்கு தெரியாது பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். நான் கையை ஓங்கி கையிலே தடி காணப்பட்டது. அடிக்க ஓங்கினேன். பின்னால் இருந்து இப்னு மஸ்ஊதே என்ற ஒரு சத்தம் கேட்டது. பார்த்தால் யார் இருக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். நான் திரும்பி பார்த்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிபூரண அழகை நான் கண்டேன். என் கையிலே இருந்த தடி என்னை அறியாமல்
அப்படியே கீழே விழுந்து விட்டது. சொல்லுவாங்க, இந்த அழகில் வேறொருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்திருக்க மாட்டார்கள், நான் அன்று கண்டேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அழகில் நிரப்பமானவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழகில் பரிபூரணமானவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தையை பாருங்கள், அழகிய ஒரு வார்த்தை. யா ரசூலல்லாஹ், உங்களைப் போல் ஒருவரை, உங்களைப் போல் அழகான ஒருவரை என் கண்கள் கண்டதே இல்லை. மட்டுமல்லாது உங்களைப் போல ஒரு அழகான ஒருவரை எந்த பெண்ணும் பெற்றதும் இல்லை. யாராலும் உங்களை மாதிரி ஒரு அழகான ஒருத்தரை பெற்றெடுக்க முடியாது. சொல்லி போட்டு சொன்னாங்க, உங்களில் எந்த குறையும் இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களில் எந்த குறையும் இல்லை யா ரசூலல்லாஹ். உங்கள் உருவத்தை பார்க்கும் போது கொஞ்சம் காது அப்படி வந்திருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் கண்ணு இப்படி வந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் மூக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்வதற்கு உங்களில் எந்த குறையும் இல்லை யா ரசூலல்லாஹ். சொல்லி போட்டு சொன்னாங்க, கஅன்னக கத் குலிகத கமா தஷாஉ, நீங்களே நினைச்சு பிறந்தது போல இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்றார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த நேரத்திலும் ஏதோ நீங்க பொய் சொல்றீங்க, என்ன கொஞ்சம் ஓவரா புகழ்றீங்க என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாறாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ தான் செய்திருக்கிறார்கள். புகாரியிலே வருகிறது, எப்படி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அய்யித் ஹஸ்ஸான பிரூஹில் குதுஸ், என்னை புகழ்ந்து வைத்து படிக்கும் இந்த ஹஸ்ஸானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு உறுதிப்படுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ கேட்டார்கள். ஓரிரு ஹதீதுகள் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகு குறித்து எப்பொழுதாவது சஹாபிகளிடத்தில் கேட்கப்பட்டால் சுபஹானல்லாஹ் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா, முதலாவது ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. சஹாபிகள்கிட்ட கேட்டா ஒன்று சொல்லுவார்கள், பரிபூரணமான சூரியன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சஹாபிகள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, அவர்களுடைய முகத்தில் சூரியன் சுத்துவது போல் இருக்கும். ஆதாரபூர்வமான ஹதீஸ். மட்டும்படி யாரிடத்தில் கேட்டால் இந்த ரெண்டையும் தாண்டி ஒன்று சொல்ல மாட்டாங்க, பரிபூரணமான சந்திரன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்படித்தான் சொல்லுவாங்க. நாங்க படிக்கிறோமா இல்லையா, அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூருன் ஃபௌக நூரி என்று படிக்கிறோமா இல்லையா. நீங்கள் சந்திரன், நீங்கள் சூரியன், அப்படி என்ன அர்த்தம், சந்திரனை போல் சூரியனை போல் பிரகாசமான அழகுடைய படைப்புடையவர்கள் என்று நாங்க சொல்றோமே, இது நாங்க கட்டி சொல்ற கதை அல்ல, இது சஹாபிகள் சொன்ன வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சந்திரன் சூரியன் என்றெல்லாம் புகழவானாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல்ல. சொல்ல போனால் சஹாபிகள் சொன்னதை இன்று வரை நாம் ஹதீஸிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அழகிய தோற்றமுடையவர்கள் மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சூரியனை போல சந்திரனை போல பிரகாசமுடையவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் ஹதீஸிலே படிக்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகு குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது எப்படிப்பட்ட அழகுடையவர்கள் என்றால், சில சஹாபிகள் சொல்லுவாங்க, இரவு நேரத்துல கடும் இருளில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருப்பாங்களாம். ஃபத்ஹுல் பாரியில இது பதியப்பட்டிருக்கிறது, புகாரியுடைய விரிவுரையில இது எழுதப்பட்டிருக்கிறது. சொல்றாங்க, நாங்க தூரத்துல இருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்போம், விளக்குகள் இல்லாமல் இருட்டுல இருள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருப்பாங்களாம். ஒரு இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி இருட்டுல ஒரே ஒரு லைட்டை வச்சா என்ன செய்யும், பூச்சிகள் என்ன செய்யும், அந்த வெளிச்சத்தை தேடி வரும் இல்லையா. ஒரு இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இருள்ல இருக்கும் போது ஒரே ஒரு லைட், பூச்சிகள் என்ன செய்யும், எதை தேடி வரும், எந்த இடத்தில் ஒளி இருக்கிறதோ அந்த இடத்தை தேடி வரும். சொல்றாங்க, கடும் இருளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருப்பாங்களாம். சஹாபிகள் சொல்லுவார்கள், அந்த பூச்சிக்கள் ஒரு விளக்கை நாடி எப்படி அதை சுத்தி சுத்தி
அதாவது அந்த இடத்தை மொச்சிட்டு இருக்குமோ, அத மாதிரி ரசூலுல்லாவை சுத்தி அந்த பூச்சிக்கள் சுத்தி கொண்டிருக்கும். ஒரு இருளில் ஒரு வெளிச்சம், ஒரு அழகு, ஒரு லைட் பத்தும் போது, எரியும் போது அந்த லைட்டை தேடி பூச்சிக்கள் வந்து சுத்துவது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா அந்த இடத்துல இந்த பூச்சிக்கள் வந்து ரசூலுல்லாஹ் வட்டமிட்டு கொண்டிருக்குமாம். அப்ப என்னங்க, நூறாக காணப்பட்டார்கள், ஒளிமயமாக காணப்பட்டார்கள், வெளிச்சமாக காணப்பட்டார்கள். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை சிவப்பு நிற ஒரு கோட்டை உடுத்துட்டு இரவு நேரத்தில் வெளியே வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அன்றைய நாள் பிறையுடைய மாதத்துடைய நடுப்பகுதி என்று வரும்போது பரிபூரண சந்திரன் உள்ள நாள். நான் அன்றைய நாளில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டேன், பரிபூரண சந்திரனையும் நான் கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிவப்பு நிற ஒரு கோட்டை உடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. நான் சந்திரனையும் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் பார்த்தேன். சொல்வது நான் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சஹாபி ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நான் சும்மா சொல்ல இல்ல, என்னிடத்தில் என் கண்ணுக்கு நான் கண்டதை சொல்லுகிறேன். சிவப்பு நிற கோட்டணிந்து நடந்து வரும் ரசூலுல்லாவும் பரிபூரண சந்திரனையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையில் அந்த சந்திரனை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக காணப்பட்டார்கள். இது நாங்க சொல்ற ரிப்போர்ட் அல்ல, நாங்க சும்மா ஏதோ கையால வச்சு நாங்க ரசூலுல்லாஹ்வை புகழோடு மன்றத்துக்காக வேண்டி நாங்க சொல்ற வார்த்தைகள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபிகள் கண்ணால் காணும் போது சொன்ன வார்த்தை அது. சொல்லுவாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வஃபாத்துடைய நாள் திங்கட்கிழமை நாள் சுபஹுடைய தொழுகை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபிகள் பள்ளியிலே சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி தயாராகி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டிலே தான் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க, வீட்டில் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால எழுந்து பள்ளிக்குள்ள வர முடியாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்து தன்னுடைய வீட்டுடைய திரையை அகற்றினார்கள். சுபஹுடைய தொழுகை நடைபெற போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால எந்திரிச்சு வர முடியல, கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்து, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலான்னு நினைக்கிறேன் அந்த சஹாபியை நான் மறந்துட்டு, ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திரையை நீக்கினார்கள். திரையை நீக்கி எங்களை பார்த்து சிரிச்சாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அந்த சிரிப்பை நாம் கண்டோம். அந்த நேரத்தில் அவ்வளவு வருத்தமாக இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகம் அந்த வருத்தத்தில் கூட பரிபூரண சந்திரன் போல் காட்சியளித்தது என்று சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு வருத்தங்கள் ஏதாவது ஒன்று உடம்புல இருந்தால் அவனால சிரிக்க முடியாது. முகம் என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்குதுன்னு நாங்க கேட்போம், என்ன முகம் ஒரு மாதிரி கவலையா இருக்குது, வருத்தமா இருக்குதான்னு நாங்க கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய சக்கராத்துடைய நேரம் நெருங்கி அன்றைய நாள் காலை பொழுதில் சுபஹுடைய தொழுகையில் சஹாபிகளை காணும் போது கூட பரிபூரண சந்திரனை போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகம் காணப்பட்டது என்று நாம் ஹதீதிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரிபூரண அழகுடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள். இந்த அழக பொதுவாக செய்தி அழகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழக சஹாபிகள் என்ன செய்வாங்கடா, கொஞ்சம் கொஞ்சமா விவரிப்பாங்க.
எப்படி விவரிப்பாங்க? தலையில இருந்து ஆரம்பிப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுடைய முடி அழகானது. அந்த முடி எவ்வாறு அழகாக காணப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி எவ்வாறாக இருந்தது? சுருண்ட முடியாக இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி பெண்களுடைய முடியை போல இந்த அயம் பண்ணி வச்ச முடி மாதிரி அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி இருக்கல்ல. முன் நெற்றியிலே இருந்து தலையுடைய நெற்றியுடைய உயர்ந்த பகுதியிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காதுடைய சொனை அளவு, இந்த காதுடைய தொங்கல் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி இருக்கும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையுடைய முடி எவ்வாறு இருக்கும் என்றால் ஜடை நிறைந்ததாக, ஜடை நிறைய. ஜடை என்றா முடிக்கு இந்த பின்னால பின்னால வைக்கிறது தான் ஜடை. இந்த ஜடையில கொஞ்சம் இல்ல, பரிபூரணமான ஜடையுடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள். முடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேராக எடுத்து அதை ரெண்டாக பிரிச்சு வாருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாத்திரமில்லாது பிரிச்சதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பிரித்து வாரி நடுவுல ஒரு கோடு வருமா இல்லையா, அந்த இடத்துக்கு அத்தரில குச்சை எடுத்து அதை முக்கி உள்ள தாட்டி அந்த நடுவுல அப்படியே தேய்ச்சி கொள்வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகும் மனமும் நறுமணமும் நிறைந்தவர்களாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு அழகிய முடியுடையவர்களாக இருந்து அந்த முடியில நடுவுல அத்தரையும் வச்சு தேய்ப்பாங்கண்டா எப்படிப்பட்ட ஒரு அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருப்பார்கள் என்று நமக்கு யோசிக்க தோன்றுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி கடுமையான கருப்புள்ளதாக இருக்குமா, கடும் கருப்பு. சிலவங்களோட முடி என்ன இருக்கும் என்றால் கருப்பு தான், கொஞ்சம் வெள்ளைக்கு மாதிரி அந்த செம்மட்ட நிறம் அப்படி இருக்கும். சிலவங்களுக்கு வயசாகும் போது முடி பழுத்திரும். இந்த காலத்துல வயசுல வாலிபர்களுக்கே முடி பழுக்க ஆரம்பிச்சிருது, ஒவ்வொரு நோய்கள் அது இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஃபாத் ஆகும் போது வயது 63. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சுப்ஹானல்லாஹ். ஆரம்ப பாடத்திலே வரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? அவர்களுடைய தலைமுடி தாடி முடி எல்லாவற்றை எடுத்தாலும் 20 முடி கூட பழுக்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வாலிபர் எவ்வாறு காட்சி அளிப்பாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாருங்க. சஹாபிகளை எனக்கு சில டைம் பார்த்துட்டு யோசிக்க தோண்டுது. அது ஒரு மனுஷன் தலையில இருக்கக்கூடிய பழுத்த முடிய என்றாங்கடா, இவ என்ன கூப்பிட்டு ஓட தலையில எத்தனை பழுத்த முடி இருக்குதுன்னு கேட்டா எனக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன் ஒரு மனுஷனுக்கு, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு தாண்ட தலையில எவ்வளவு பழுத்த முடி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயாவது சொல்லிக்கிறாங்களா என்னுடைய தலையில் தற்பொழுது 10 முடிகள் பழுத்திருக்கிறது, என்னுடைய தலையில் இப்பொழுது 15 முடிகள் பழுத்திருக்கிறது? ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையில் தாடி முடியில் தலைமுடியில் அவர்கள் மரணிக்கும் வரை 20 முடி கூட பழுத்தது இருக்கல என்றா அப்ப எவ்வளவு ரசூலுல்லாஹ் பார்த்திப்பாங்க இந்த சஹாபியர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருப்பாங்க. 20 முடி கூட பழுத்தது இருக்கல்ல என்று சஹாபிகள் சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாண்ட வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் தலையை மொட்டை அடிக்க மாட்டான். எல்லா நேரத்திலையும் தலையை மொட்டை அடிக்க மாட்டான். சில பேருக்கு ஒரு வளமை இருக்கும், ஆவுன்னா தலையை மொட்டை போட்டுருவாங்க, தலையை மொட்டை போடுவது அவ்வளவு நல்லதல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறுமை நாள் நெருங்கும் போது உலகத்துல யாரும் தப்பா நினைக்க கூடாது, நான் ஹதீஸுல் உள்ளதான் சொல்றேன். மறுமை நாள் நெருங்கும் போது உலகத்துல நிறைய கொள்கைகள் தோன்றும், புதிய கொள்கைகள் தோன்றும், வழிகேடுகள் உருவாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபிகள் கேட்டாங்க இந்த வழிகேட்டுடைய அடையாளம் என்ன என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன என்ன தெரியுமா? சீமாஹும் தஹலீக், மொட்டை போடுவாங்க. ஒரு ஹதீஸ் அல்ல, பல ஹதீஸ்.
சீமாகும் அத்தஹலீக், சீமாகும் அத்தஹலீக், மொட்டை போடுவாங்க. அதனால நாங்க என்ன செய்யக்கூடாது, சில பேருக்கு ஆவோனா மொட்டையை போடு. சில பேருக்கு இப்படி ஒண்ணு இருக்கும், தலையில முடிய வச்சுட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் முடி வந்தா போதும். கொஞ்சம் முடி இருந்தா அதுக்கப்புறம் தலையில வருத்தம், அந்த வருத்தம் என்ன இருந்தா அது வேற செய்தி. அப்படி இல்லாம சும்மா மொட்டை போடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை போட்ட முதலாவது இடம், தலையை வலிச்ச இடம் எப்ப தெரியுமா? ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபிகளோட மதீனாவுல இருந்து மக்காவை நோக்கி வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவை நோக்கி வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி பிரயாணமாகி வாராங்க. உம்ரா செய்யறதுக்கு எங்கிருந்து வாராங்க? மக்கால இருந்து வாராங்க. மதீனால இருந்து வாராங்க. மதீனால இருந்து சஹாபிகளை கூட்டிக்கொண்டு வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க இப்ப மதீனால இருக்கிறோம், மக்காவை நோக்கி நாங்க போறோம். மக்கால் இருக்கிறவங்க யாரும் எங்களை தப்பா நினைக்க கூடாது. நாங்க யுத்தத்துக்கு போகல, சண்டை பிடிக்க போகல, நாங்க உம்ரா செய்யத்தான் போறோம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரும் இஹ்ராம் உடுத்துன்னு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் இஹ்ராம் உடுத்துன்னு வாங்க. எல்லாரும் இஹ்ராம் உடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெண்களையும் வர சொன்னாங்க, சின்ன பிள்ளைகளையும் வர சொன்னாங்க. வர சொல்லி ஹுதைபியா என்ற இடத்துக்கு வந்து சேராங்க. உம்ரா போறவங்க ஹுதைபியா ஆண்ட இடத்துக்கு போவாங்க, தாய்பு போகும்போது போவாங்க. ஹுதைபியா ஆண்டது மரத்தடி, அந்த மரத்தடியோட ஒரு ஹுதைபியா பள்ளிவாசலும் இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு போவாங்க எல்லாரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா என்ற இடத்துக்கு மதீனால இருந்து வந்து சேர்ந்தாங்க. இன்னும் கொஞ்சம் போனா மக்கா. சரியான ஆசையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க 6 வருஷம் மக்காவை காணாம, 6 வருஷம் காபத்துல்லாஹு போக விடாம தடுத்து இருக்கப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க, மக்காவுல பிறந்ததிலே இருந்து அந்த காபத்துல்லாவுக்கிட்டே இருந்து தன்னுடைய கையால ஹஜருல் அஸ்வதை எடுத்து காபத்துல்லா கிட்ட வச்ச ரசூலுக்கு 6 வருடம் மக்காவுக்கு போக முடியல, தடை போட்டு இருந்தாங்க. இப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6வது வருஷம் வந்தாங்க. மக்காவில வதந்திய பரப்பி விட்டாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை நோக்கி படையெடுத்து வாராரு, எங்களை நோக்கி யுத்தம் செய்ய வாரார் என்று சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபிகளை பிடிச்சு அனுப்பினாங்க. நாங்க யுத்தத்துக்கு வரல, நாங்க உம்ரா செய்யத்தான் வாரோம் என்று அனுப்பினதுல ஒருவர் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. போன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமாதானம் பேச, நாங்க யுத்தம் செய்ய வரல, நாங்க உம்ராவுக்கு தான் வந்திருக்கிறோம் என்று சொல்ல அனுப்பிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவுது. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க, நான் தூதுவராக அனுப்பிய ஒருவரை கொண்டு போட்டாங்களே என்று கவலையில ஆத்திரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க கையை நீட்டினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்களை எதிர்த்து நாம் போர் செய்வோம், ஒரு தூதுவருக்கு இப்படி அநியாயம் செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எல்லா சஹாபிகளும் ஒரு மரத்தடியின் கீழ் பைஅத்து செய்தார்கள். அந்த பைஅத்துக்கு பேர் பைஅத்து ரிதுவான் என்று பேர். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அதை பாராட்டினான். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? நல்லா கவனிங்க. சஹாபிகள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க உம்ராவுக்கு தான் வந்தோம், இஹ்ராமோட இருக்கிறோம், நாங்க யுத்தத்துக்கு வரல, கட்டாயம் நாங்க மக்கா போய்த்தே ஆகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல மக்கால இப்ப நிலைமை குழப்பமா இருக்குது, போக முடியாது, வானம் வேண்டாம். ஒரு கூட்டம் ரசூலுல்லாவோட இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், நாங்க அவ்வளவு பணிவாக வந்தும் நாங்க பிறந்த மக்கா, எங்களை எப்படி இவங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, தடுப்பாங்கன்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு சொல்றாங்க, சஹாபிகள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அனுமதிதாங்க, உங்களோட பெர்மிஷன் மட்டும்தான் எங்களுக்கு வேணும், நாங்க போம் என்றாங்க. கடைசியாக எந்த ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்துல ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய பின்னால வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஐடியா சொல்லவான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, இந்த சஹாபிகள் எல்லாரும் நல்லா குழம்பி இருக்கிறாங்க, எல்லாரும் இப்ப அடுத்த கட்டம் மக்காவுக்குள்ள பெய்த்துருவாங்க, நிலைமை சரி மோசமாயிரும், யா ரசூலல்லாஹ், நீங்களும் வானாண்டு தான் சொல்றீங்க, தடுத்து வச்சிருக்கிறீங்க, ஒன்றை செய்யுங்க யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்றீங்க, ஆனால் நான் சொல்றத நீங்க செஞ்சுட்டா உன சஹாபிகள் சும்மாவே பின்னால வந்துருவாங்கன்னா. என்னன்னு கேட்டாங்க, நீங்க இஹ்ராமோட தானே இருக்கிறீங்க,
அந்த இஹ்ராம களைவதற்கு முன்னால நீங்க எழும்பி போய் மொட்டையை போட்டு இஹ்ராம களைஞ்சி நீங்க கொண்டு வந்த மிருகத்தை அறுத்துருங்க யார சூழல்லா, எல்லாரும் பின்னாலே செய்வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினாங்க. எழும்பி போய் தலைய மொட்டை அடிச்சாங்க. மொட்டை அடிச்சுட்டு இஹ்ராம களைஞ்சாங்க. தன்னுடைய கொண்டு வந்த அந்த மிருகத்தை அறுத்தாங்க. சஹாபிகள் அவ்வளவு சூடா இருந்தவங்க, கோவமா இருந்தவங்க எல்லாரும் எழும்பி போனாங்க. அவங்களும் அதே மாதிரி மொட்டையை போட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் இஹ்ராம களைஞ்ச அந்த விடயம் அதோட அப்படியே அமைதியாயிரும். அன்றைய நாளில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட தலைய மொட்டை அடிச்சாங்க. மொட்டை அடிச்சுட்டு என்ன தெரியுமா செஞ்சாங்க? சஹாபிகளுக்கிட்ட இந்த மிருகத்தை அறுத்த மிருகத்தை தான் பார்சல் போட்டு கொடுக்கணும் இல்லையா? அறுத்த மிருகத்தை தான் நாங்க உங்களுக்கு ஒரு பார்சல் நல்லா பொரிச்சு தின்னுங்க, ஆக்கி தின்னுங்கன்னு தானே கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட மொட்டை அடிச்ச போய் பாருங்க, இங்கின இருந்து இந்த இது வரைக்கும் அப்படி நீளமான முடி இல்லையா, அதை அப்படி எடுத்தாங்க. இந்தாங்க உங்களுக்கு ஒரு பங்கு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு பங்கு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு பங்கு. எதை பங்கு கொடுக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடிய சஹாபிகளுக்கு பங்கு வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும் இது சாதாரண முடி அல்ல, சஹாபிகளுக்கும் தெரியும் இது சாதாரண முடி அல்ல. அதுலதான் ஒரு பெண்மணி, புகாரி முஸ்லிம் எல்லாத்திலையும் ஹதீது பதியப்பட்டிருக்கிறது, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய முடிய ஒரு வெள்ளி டப்பால போட்டு வச்சிருந்தாங்க. வெள்ளி டப்பால அப்படியே வச்சு பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஹதீஸ்ல வருது, சஹீஹான ஹதீஸ், என்ன தெரியுமா செய்வாங்களாம்? யாராவது நோயாளிகள் வந்தா தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, இந்த வெள்ளி டப்பால இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய முடியை எடுப்பாங்க. எடுத்து அந்த தண்ணியில வச்சு நல்லா ஒரு குலுக்குவாங்க. முடிய எடுத்துட்டு தண்ணிய கொடுப்பாங்க, குடிப்பாங்க. நோய் குணமாகும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலை முடியது. அப்ப அழகு மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா அந்த தலைமுடியிலே அற்புதத்தையும் அல்லாஹு தாலா வைத்திருந்தான். அந்த அற்புதம் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுவோம்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையில இருக்கும் போதுதான் அது அற்புதம். தலையூட்டு கலந்து வந்துட்டா அது அற்புதம் இல்லைன்றல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத்தான பின்னாலும், அவர்கள் வஃபாத்தை அடைந்ததன் பின்னாலும் அந்த முடி அந்த பெண்மணியிடத்தில் இருந்தது. யார் நோயாளி வந்தாலும் அந்த முடிய கழுகி அந்த முடி தண்ணியை கொடுப்பார்கள், நோய் குணமாகும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மொட்டை போட்டது அங்கதான் மொட்டை போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்துல இன்னும் ஒன்று நடக்கிறது, ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. அதுதான் சொல்லுவாங்க சுல்ஹுல் ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்றது அந்த நாள்ல தான். மக்கால இருந்து வந்தாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபிகளும் அந்த இடத்துல உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்க. அந்த உடன்படிக்கையில சொன்னாங்க, எங்களை இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்ய விடாம தடுத்துட்டீங்க, வார வருஷம் எங்களுக்கு உம்ரா செய்யறதுக்கு அனுமதி தரணும்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருஷம் உம்ராவுக்கு அனுமதி கிடைக்கிறது. அதுக்கு அடுத்த வருஷம் 8வது ஆண்டு மக்காவே ரசூலுல்லாஹ்வுடைய கைக்குள்ள வருது. ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த உடன்படிக்கை இருக்கிறது, அந்த உடன்படிக்கை ஒரு வித்தியாசமான ஒரு உடன்படிக்கை. காவிர்கள் உடன்படிக்கை போட்டாங்க ரசூலுல்லாஹ்வோட, எல்லாமே அவங்களுக்கு சாதகமா தான் எழுதினாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பாதகமாக எழுதினாங்க. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சரி 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 சரின்னு தான் கபூல் செஞ்சாங்க. ஒன்றையும் ரசூலுல்லாஹ் மறுக்கல. ஆனால் அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு பெரிய வெற்றிய முஸ்லிம்களுக்கு மக்காவையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆட்சிக்கு கீழால் அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகில் பரிபூரணமானவர்கள். பாபு மா ஜா ஃபி ஹல்கி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய படைகோலம், அதில் அழகில் பரிபூரணமானவர்கள். அந்த அழகில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி அது அழகு மாத்திரமல்ல, அது ஒரு அற்புதமான ஒரு முடியாக இன்றைக்கும் சில இடங்கள்ல அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சனதோடு வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி இந்த முடி வந்தது, யார் மூலமாக வந்தது,
என்ற சனதோட, இலங்கையில கூட இந்த முடிகள் இன்று வரை அந்த சனதோட பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த முடிக்கு பரக்கத்தை வைத்திருக்கிறான், அதுல சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த முடிக்கு உயர்வை கொடுத்திருக்கிறான். ஒன்றை மட்டும் நாங்க விளங்கிக் கொள்ளணும். சில பேர் அந்த முடிகளை காட்டும் போது கூட்டமாக போய் அதை பார்ப்பாங்க. சில பேர் கண்டாலும் அது உண்மையிலே முடியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, அதுக்கு போட்டு சண்டை பிடிச்சோன்னு பார்த்து நிக்கிறாங்க, அண்டெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா. ஒன்றை மட்டும் நாங்க விளங்கிக் கொள்ளணும். உலகத்துல நாங்க கலிமாவை சொன்னதில இருந்து இன்று வரை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி அவர்களுடைய ரோலாவுக்கு போய் அவங்களுக்கு சலாம் சொல்லி எவ்வளவு செஞ்சுட்டு வரோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஏதாவது ஒரு பகுதியை நாங்க பார்த்திருக்கிறோமா? எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் எங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது இந்த முடி என்ற ஒன்று மாத்திரம்தான் இல்லையா. அதையாவது எங்கட கண்களுக்கு அல்லாஹு தஆலா துனியாவுல காட்டித்தாரானே என்ற ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி அதை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கும் போது நிச்சயமாக அதை போய் பார்த்துக்கோங்க. குறை சொல்றவங்க எதுக்கு தான் குறை சொல்லல, எல்லாத்துக்குமே குறை சொல்லி கொண்டுதான் நிற்கிறான். அதனால அவைகளை தூக்கி எறிந்து விட்டு இன்ஷா அல்லாஹ் அது போன்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி அதை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை கட்டாயமாக உன கண்களால போய்த்து பாருங்க. அல்லாஹு தஆலா இன்று நமக்கு முடியை பார்க்கும் சந்தர்ப்பத்தை தந்தது போல அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரிபூரணமான உருவத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கனவில் காட்டுவான், மஹ்ஷரில் காட்டுவான், கபரில் காட்டுவான், இன்ஷா அல்லாஹ் சுவனத்திலும் அல்லாஹு தஆலா நமக்கு காட்டுவான். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, விலைகளை பொறுத்தருள்வாயா, இந்த புனிதமான மஜ்லிஸை கபூல் செய்தருள்வாயா, இந்த மஜ்லிஸுக்கு உதவி செய்தவர்களை கபூல் செய்தருள்வாயா. இது போன்ற மஜ்லிஸுகளில் தொடர்ந்து அமர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பை அதிகப்படுத்தி ஈமானில் உயர்வு பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. துனியாவில் அவர்களை அதிகமாக ஜியாரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு வைத்திருப்பது போல எங்களுடைய பேர் தந்தை குடும்பம் அறிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளத்திலும் எங்களுக்கென்று ஒரு பகுதியை கொடுப்பாயா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாளை மறுமை நாளில் மஹ்ஷரில் அவர்களை காணும் போது நாம் அவர்களுக்கு பக்கத்தில் போய் துனியாவில் அவர்கள் மீது ஸலவாத்துகளை சொல்லி நம்முடைய அன்பை செலுத்தியது போல அவர்களை பக்கத்தில் சென்று அவர்களை கட்டி அணைத்து சலாம் சொல்லி முத்தம் கொடுக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் நல்லவர்களாக எங்களை வாழ வைப்பாயா, நல்லவர்களுடன் வாழ வைப்பாயா, சாலிஹான நன்மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பரிபூரணமான உயிரை விட அன்பு வைத்த நல்லவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். آمين. وعلينا مستنصرين بواسطته الكريم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به يوم القيامة مقام رفيعا. آمين. واجعلنا من الشفاعة يقول الله الكريم آمين. اللهم اجعلنا ممن سمع ولا آمين.
واتباع سنته واهدنا إلى ربهم وأن تحشرنا يوم القيامة في صراطهم اللهم اجعلنا آمين. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يطلعنا شقيا ولا آمين. اللهم فينا اللهم فينا شر الظالمين واجعلنا بفتنتنا في الدنيا الصالحين واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن اللهم ارحمنا بفضلك يا كريم واغفر اللهم علينا ببركاتهم الصالحين وعلومنا وارحم الراحمين امين ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك السميع القريب بالغفران مولانا صلى الله عليه وافضل الصلاه والتسليم على سيدنا اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله I